வியானா வந்து வந்ததுலேருந்தே சாண்ட்ராவை இன்டெரக்டாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நேற்றுக்கே சொல்லியிருப்பாங்க 2 பேரும் அனுப்பிச்சி விட்டீங்கன்னு. அப்புறம் இந்த அம்மா நடிக்கிற நடிப்புக்கு ஆஸ்காரே கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மார்னிங்கும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நடித்து சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி 2 பேரை வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் கிறிஸ்டோஃபர்னு சொன்னாங்கன்னு சொல்லி யாரோ கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அதை நான் பார்க்கல லைவில். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்கிறோன்னா செல்ஃபாக நம்ம எல்லாம் 6 அறிவு உள்ள மனுஷங்க தானே, எல்லாரும் வேலை பார்க்கணுன்னு அவங்களுக்கா சென்ஸ் இருக்கணும் தானே அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. கானா வினோதனாட்டையும் சொல்லிட்டுருக்காங்க. அவர் பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு. திவ்யா வந்து அந்த உரல் அரைச்சிட்ருக்காங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, மார்னிங் வந்தாங்க தக்காளி சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணாங்க. வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அப்படி ஷீ லெஃப்ட். நானும் ஏன்னு கேட்கல, சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இனிமேல் இருக்கிற நேரத்தில் சண்டை போட வேண்டாம்னு நான் விட்டுட்டேன். சமையல் கூட எனக்கு பிரச்சனை இல்லடி, நான் பிடிச்சி தான் பண்ணுறேன். நான் ரொம்ப வருஷமாக சமைக்கிறேன், ஸோ எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கப்பெல்லாம் அங்கங்கே வச்சுட்டு போகிறது அதெல்லாம் தான் எனக்கு கோவம் வருது. நேற்று கூட வெஜிடபிள்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு யாருமே வரல. நாங்கள் எந்த கத்திட்டு இருந்தேன், ஏன் வெஜிடபிள்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு கூட யாரும் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திவ்யா. அப்போ வந்துட்டு வியானா சொன்னாங்க, அப்படியெல்லாம் விடக்கூடாது, நம்ம சண்டை போட்டு தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, ஜென்ரலாக வச்சு சொல்லணும், யாருமே வேலை பார்க்காம அப்படி இருக்கக்கூடாது. மொத்தமாக ஒரு வீட்டில் நம்ம சாப்பிட்றோன்னா எல்லாரும் நம்மளுக்கு கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வினோதனா சொல்கிறாரு, இந்த ரெட் கார்டு விஷயம் தான் என் மடையில் ஓடிட்டே இருக்கு. ஒரு விஷயம் கவனிச்சியா, ரெட் கார்டே கொடுத்தப்புறம் கூட பாரு அன்னைக்கு பார்த்து சிரிக்குது, அப்படி முறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன அப்படின்னு கேட்கும்போது அதாவது அதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நமக்கு அன்றைக்கி எல்லாமே காமிக்கலை. சாட்டர்டே ஷூட் வந்து நிறைய நடந்திருக்கு, பட் நமக்கு எல்லாமே காமிக்கலை. பாருவும் கமர்தனும் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து விஜய் சேதுபதி சார் கேட்க ஆரம்பித்த உடனே பார்வதி பயங்கரமாக அழுதுருக்காங்க. அழுத உடனே விஜய் சேதுபதி சார், இவ்வளோ நேரம் வந்து சிரிச்சிட்டு தானே ஆடிட்டு தானே இருந்தீங்க, அதுக்கு என்ன இப்போ அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அழும்போது தான் ஷாக் ஆகி திவ்யா பார்த்துருக்காங்க. திவ்யா பார்த்ததுக்கு திவ்யா பார்த்துல ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதுக்கு வந்து திவ்யாவை பார்த்து பாரு முறைச்சிருக்காங்க போல இருக்குது. நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிருக்காங்க போல இருக்கு. அதை எல்லாத்தையுமே பேசுகிறாரு. ரெட் கார்டே கொடுத்தாச்சு, அப்புறமும் கூட ஒரு பயம் இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோதனா சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் நிறையா பேசணும், ஆனால் மைண்டில் அதை பேசக்கூடாதுன்னு பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வியானாவும் சொல்கிறாங்க, ஆமாம் அதை பற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா திவ்யா கிட்ட வியானா கேட்குறாங்க, நான் வேணா கொஞ்சம் உரல் அரைக்கட்டுமா, நீ தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அரைக்கட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இரு நான் அரைக்கிறேன், எனக்கு எப்போ முடியலையோ அப்போ நான் உன்ட்ட கொடுக்குறேன், அந்த டைமில் நீ அரைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க. இங்கே பாரு, இது அவ்வளோமே நான் கிச்சனில் வாங்கின அடி தான், இங்கே பட்டிருக்கு அங்கே பட்டிருக்குன்னு ஒன்றா காமிக்கிறாங்க. திவ்யாவோட கை எப்போது ஜூமில் நம்ம லைவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அங்கங்கே அடிபட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.